إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அளித்த பெரும் கிருபை இன்றைய ஜும்மாவுடைய தொழுகையை அவனுடைய இல்லத்திலிருந்து நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். நாளை மறுமையிலும் அவனை நாம் சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாகவே சந்திக்கிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் வழங்கி அருள்வானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த உலகம் விசுவாசிகளுக்கான ஒரு பயிற்சி கூடம் அல்லது மறுமைக்கான ஒரு விளைநிலம் என்ற வகையில் அந்த மறுமைக்கு எவற்றையெல்லாம் தேட வேண்டுமோ அவற்றை தேடக்கூடிய ஒரு நிலையை நமது வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், நாளை மறுமையில் அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற நேரத்தில் அவன் தீயோருக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த நரகத்தை நாம் அடைந்து விடாமல் இருப்பதற்காக தடுக்கப்பட்ட அனைத்து விதமான செயற்பாடுகளிலிருந்தும் முற்றுமுழுதுமாய் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் அவற்றை ஒதுக்கி வாழ வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் ஞாபகமூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரஜப் என்கிற ஒரு மாதத்தின் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட 4 மாதங்களுள் ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் அல்லாஹுவும் அல்லாஹுவுடைய தூதரும் சொல்லித்தராத அல்லது காட்டித்தராத பல்வேறு செயற்பாடுகள் இந்த மாதத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாதங்கள் பற்றி சொல்கிற நேரத்தில் நாம் அடிக்கடி கேட்ட வசனம்தான், அல்லாஹுவிடத்தில் மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ் எப்பொழுது இந்த வானத்தை பூமியை படைத்தானோ அப்போதிருந்து இந்த நியதியைத்தான் அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்களாக இருக்கின்றன என்றும், அவற்றிலே நீங்கள் வரம்பு மீறி அநியாயம் செய்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல் குர்ஆன் இது பற்றி சொல்கிறது.
அந்த 4 மாதங்களும் என்ன என்று சொல்கிற நேரத்தில் புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். காலம் அதன் சுழற்சிக்கேற்ப சுழன்று கொண்டே இருக்கிறது. வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது முதலே இந்த சுழற்சி நடக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த மாதங்களும் எண்ணிக்கையும் 12ஆகத்தான் இருக்கிறது. அதில் 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதில் 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியவை. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கிற அந்த 3 மாதங்களும் தொடராக வரக்கூடியவை. இவை சிறப்புக்குரிய மாதங்கள். அதே போன்று 4வது ஒரு மாதம் இருக்கிறது, முதர் என்கிற ரஜப் முதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம். அதுதான் நாம் இருக்கிற இந்த மாதம். இந்த 4 மாதங்களும் சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியத்துக்குரிய அல்லது சிறப்புக்குரிய மாதம் என்றால் அந்த சிறப்பு என்பது ஜாஹிலிய காலத்தில் இருந்தே மனித சமூகம் பேணி வந்த ஒரு சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னாலேயே அந்த மக்களிடத்தில் இந்த 4 மாதங்களும் புனித மாதங்களாகவே இருந்தன. அந்த இணை வைப்பாளர்களே இந்த மாதங்களில் போர் செய்வதை, சண்டை செய்வதை இதன் கண்ணியத்தின் காரணத்தால் நிறுத்திவிடுவார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரஜப் மாதத்தை சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை அடையாளப்படுத்துகிறார்கள், ரஜப் முதர் என்று. ரஜப் முதர் என்று கூறி ஜமாது சானிக்கும் ஷாபானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ரஜப் என்று அதை சுட்டி அடையாளப்படுத்துகிறார்கள். ஏன் இதை இப்படி சுட்டி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், முதர் என்ற ஒரு கோத்திரத்தார் மக்காவிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இந்த ரஜப் மாதத்தை மிகவும் கூடுதலாக கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அதாவது 2 கோத்திரங்கள், ரபியா என்ற ஒரு கோத்திரம், முதர் என்ற ஒரு கோத்திரம். ரபியா என்ற கோத்திரத்துக்கும் முதர் என்ற கோத்திரத்துக்கும் இடையிலே இந்த மாதத்தில் எந்த மாதம் ரஜப் என்பதிலே அவர்களிடத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. 7வது மாதத்தை முதர் கோத்திரத்தார் ரஜப் என்று சொல்லி நாம் இருக்கிற இந்த மாதத்தை சொன்னார்கள். ரபியா கோத்திரத்தினர் ரமலானுடைய மாதத்தை ரஜபுடைய மாதம் என்று கண்ணியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எனவே 4 கண்ணியமிக்க மாதங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்த வந்த நேரத்தில் இந்த ரஜப் என்பது ரபியாக்கள் சொல்கிற அந்த ரமலானுடைய மாதம் அல்ல என்பதை சொல்வதற்காகத்தான் முதற் கோத்திரத்தினர் சொல்லக்கூடிய அந்த 7வது மாதம், அதாவது ஷாபானுக்கும் ஜமாது சானிக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த மாதம் என்று அதை அடையாளப்படுத்தினார்கள். அதனால் தான் அதை ரஜப் முதர் என்று சொல்கிறோம் என்ற ஒரு மேலதிக விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரஜப் மாதத்தோடு தொடர்பு படுத்தி கிட்டத்தட்ட 33க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இதன் சிறப்புகள் பற்றி சொல்கின்றன. அந்த 33 ஹதீஸ்களும் அதிலே அதிகமானவை இட்டுக்கட்டப்பட்டவைகளாகவும் பலவீனமான செய்திகளாகவுமே இருந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். என்னால் ரஜப் மாதத்துக்கு என்று ஒரு சிறப்பு கிடையாது. அதுக்குரிய சிறப்பு என்ன என்றால், அது கண்ணியத்துக்குரிய மாதம், அதில் யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அன்று தொட்டு வந்த ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த மாதத்தில் ஏதாவது வணக்க வழிபாடுகள், விசேட அம்சங்கள் இருக்கிறதா என்றால் எந்த ஒரு அம்சமும் இல்லை. நாம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம், இந்த வெள்ளிக்கிழமைக்கென்று ஒரு தொழுகை இருக்கிறது விசேடமாக. அந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே ஜுமாவுடைய தொழுகை என்பது அது வெள்ளிக்கிழமை தான் நடக்கும், ஏனைய நாட்களிலே நடக்காது. அது மாதிரி இந்த ரஜபுக்கு என்று ஒரு வணக்கம் இருக்கிறதா என்றால் கிடையாது. ரமலான் என்றால் நோன்பு இருக்கிறது. அப்படி இந்த ரஜப் மாதத்துக்கு எந்த விசேடமான அமலும் கிடையாது என்பதை நாம்
ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதனுடைய விசேட அமல்கள் பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன. நான் சொன்னது போன்று 33க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் வருகிறது. அவை அனைத்துமே பலகீனமானவையும் விட்டு கட்டப்பட்டவைகளும். உதாரணத்துக்கு ஒன்றிரண்டை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை சொல்வார்கள். சுவர்க்கத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றுக்கு பெயர் ரஜப். அது பாலை விட வெண்மையானதாகவும் தேனை விட மதுரமானதாகவும் அதனுடைய நீர் இருக்கும். எனவே எந்த ஒரு மனிதன் இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு நோன்பு நோட்கிறானோ அவனுக்கு அந்த ஆற்றில் இருந்து நாளை மறுமையில் அல்லாஹ் நீர் புகட்டுவான் என்று ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முற்றுமுழுக்க பலவீனமான ஒரு செய்தியாகும். இதில் உண்மை கிடையாது. எனவே இப்படியாக நோன்பை ஆர்வமூட்டக்கூடிய பல செய்திகள் இந்த நோன்போடு தொடர்புடையதாகவே வருகிறது. அதாவது இந்த ரஜபை பொறுத்தவரையில் இது அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபான் என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம் என்னுடைய மாதம். ரமலான் என்பது மக்களுடைய மாதம். இப்படியும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரஜபுடைய பெயரால். எனவேதான் இந்த ஒரு செய்தி அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. மக்கள் மத்தியிலே பிரபல்யமான ஒரு செய்தி, ஆனால் அது பலவீனமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரஜப் வந்த பிரார்த்தனை செய்வாங்களாம். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வஷாபான், ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திப்பார்கள் என்ற இந்த பலவீனமான செய்தி இது அடிக்கடி நாங்கள் ஊடகங்களில் அல்லது ரேடியோக்களில் பயான்களில் கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ததற்கான எந்த ஒரு செய்தியும் காணவில்லை. இந்த அறிவிப்பாளர் தொடரிலே சாயித் இப்னு அபி ரக்காத் என்கிற ஒருவர் வருகிறார். இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே அதை பலவீனமான ஒரு செய்தியாக அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நிறைய செய்திகளை பார்க்கிறோம். எவன் ஒருவன் இந்த ரஜபில் 3 நோன்புகளை நோட்கிறானோ அவன் மாதம் பூராக நோன்பு நோட்ட நன்மையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்குகிறான். எவன் 7 நாட்கள் இந்த ரஜபில் நோன்பு நோட்கிறானோ அவனுக்கு நரகத்தின் 7 வாயில்களும் மூடப்படுகின்றன. அவன் நுழைய முடியாது, அவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் என்ற கருத்திலே இன்னும் ஒரு செய்தியும் இந்த ரஜபுடைய பெயரால் பரப்பப்படுகிறது. இதுவும் என்னது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அதே போன்று இப்படி கணக்க செய்திகள் இது 1-2 மட்டும் போதும். அதோடு சில தொழுகைகள் ஓடு இணைத்து இந்த ரஜபுக்குரிய தொழுகைகள் என்று சில தொழுகைகள் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அதே போன்று நான் பின்னால் சொல்லுவோம், இந்த மாதத்தில் தான் இஸ்ரா மிஅராஜ் நடந்ததாக கூறி மிஅராஜுடைய நோன்பு என்ற ஒரு நோன்பு இந்த மாதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற எந்த ஒரு செய்தியிலும் அது எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது. அதில் அதிகமான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக, நான் 33க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வருகிறது என்று சொன்னேன். அதுல 22க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள். ஒரு 11-10 அறிவிப்புகள் தான் பலகீனமான அறிவிப்புகள். இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் இந்த ரஜபுடைய பெயரால் சமூகத்திலே உலா வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த ரஜபுக்கு என்று எந்த விதமான விசேட அமல்களும் கிடையாது. இதிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பது என்பது அதிலே நாங்கள் பாவங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களை விட யுத்தங்கள் செய்வதை, அடந்தேறுவதை, ஏன் அல்லாஹ் சொல்றான் ஃபலா தظலிமு ஃபீஹின்ன, நீங்க உங்களுக்கு நீங்கள் எந்த தீங்கையும் இந்த மாதங்களில் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கிறது. இதை நாம் கவனமாக இதிலே பேணிக் கொண்டால் அதுதான் இஸ்லாம் எங்களிடத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் பேசப்படுகிற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்பது. இந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கிற இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இது மிக உண்மையான திட்ட தெளிவான ஹதீஸ்கள் ஊடாக நிரூபணமான
ஒரு நிகழ்வு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்றார்கள் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களிடையிலே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்களுக்கு இடையிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தங்களுடைய அறிவை மார்க்கத்தோடு பயன்படுத்தி மார்க்கத்தை விளங்க முற்படுகின்ற முஅத்தஸிலா என்று சொல்கிற வழிகட்ட ஒரு கூட்டத்தாரை தவிர இந்த இஸ்ரா மிஅராஜை மறுத்தவர்கள் அறிஞர்களிடத்தில், இமாம்களிடையே யாரும் இல்லை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற இந்த நிகழ்வு எப்போது நிகழ்ந்தது என்பதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அது தொடர்பாக இது எப்போது நிகழ்ந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கிற இந்த நிகழ்வு உண்மையானது, அது நடந்தது, அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அது எப்போது நிகழ்ந்தது என்பதில் ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. எங்களுக்கு தெரியும், வரலாற்றை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் வரலாறுகளை சொல்கிற போது, அது அதிகமாக ஹதீஸ் தான் வரலாறுகளை சொல்கிற போது தேவையான சில செய்திகளைத்தான் நமக்கு சொல்கிறது. அது தேவையில்லை என்கிற அந்த வரலாற்றுக்குள் இருக்கிற சில பகுதிகளை அது சொல்வதில்லை. அல் குர்ஆனில் கூட நிறைய பார்க்கலாம். நாங்க சூரத்துல் கஹ்ஃபுடைய தப்சீர் கிளாஸில் கூட அதை நான் சொல்லி காட்டினேன். ஒரு வரலாற்றை சொல்லும் போது அந்த தேவையான பாயிண்டை மட்டும்தான் அல் குர்ஆன் சொல்லும். அதனால இந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் நடந்தது என்பதை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்னது? ஒரு முத்தவாத்திர் என்ற அளவுக்கு நம்பகமான, அதாவது ஹதீஸ்களை தரம் பிரிப்பாங்க அறிஞர்கள். இது டாப் லெவல், அது அதுக்கிட்டால் உள்ளது, அந்த வரிசையில தர வரிசையில ஆக டாப் லெவல்ல இருக்கிற ஒரு ஹதீஸ் இது ஏற்றுக்கொள்வதில் முத்தவாத்திர் என்று சொல்வார்கள், நம்பகமான ஹதீஸ்களில். இந்த ஹதீஸும் ஒன்று, இந்த இஸ்ரா மிஅராஜ் பற்றி வரக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற நிகழ்வை பொறுத்தவரையில் இஸ்ரா என்ற 2 நிகழ்வு. இஸ்ரா என்கிற ஒரு நிகழ்வு, மிஅராஜ் என்கிறது மற்றொரு நிகழ்வு. அந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து நடந்த நிகழ்வுகள். இஸ்ரா என்றால் இரவில் அழைத்து செல்வதற்கு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஹரம், அதாவது மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்ற இந்த நிகழ்வுக்கு இஸ்ரா என்று சொல்லப்படும். அதை விழாவாரியாக நாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதை விழாவாரியாக சொன்னால் போதுமானது என்று நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதில் கூட சில கருத்து இருக்கிறது. எந்த இடத்தில் ஹரம், அதாவது ஹரம் ஷரீஃபுக்குள் வைத்தா, சில செய்திகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கிற அந்த வீட்டில் இருந்து என்று சில செய்திகள் இருக்கிறது. எப்படியோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுடைய நெஞ்சு அங்கு பிளக்கப்படுகிறது. நெஞ்சு பிளந்து அவர்களுடைய இதயம் வெளியே எடுக்கப்படுகிறது. அது இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ளுங்கிறது சர்வ சாதாரணமான விஷயம். ஆனா அன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு இப்படி முன்னரும் பிளக்கப்பட்டிருக்கிறது. எப்ப? சிறுவராக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகளோட சேர்ந்து. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அப்படி அவரை எடுத்து அவருடைய நெஞ்ச பிளக்காங்க. நெஞ்ச பிளந்து அவருடைய இதயத்தை எடுத்து அதிலே இருந்த ஒரு சிறிய ஒரு இரத்த கட்டியை வெளியே எடுத்து, இது உங்களிடத்திலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஷைத்தானுடைய பகுதி, ஷைத்தான் உங்களை கடுமையாக இதன் ஊடாகத்தான், அந்த கனெக்ஷன் ஊடாகத்தான் மனிதனை வந்தனைகிறான், அவன் ஆட்டி படைக்கிறான், அந்த பகுதி என்று அதை எடுத்து வெளியே போட்டுறாங்க. போட்டு ஜம்சம் தண்ணீரினால் ஒரு தங்க பாத்திரத்தில் வைத்து அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது. பின்னர் அப்படியே வைக்கப்பட்டது. அதனுடைய வைத்து தைத்த சில அடையாளங்களை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அந்த இப்னு மசூத் நினைக்கிறேன், அந்த அடையாளம் பின்னர் தெரியக்கூடியதாக இருந்தது என்று ஒரு செய்தியில் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு தான் பிளக்கப்பட்டுச்சு அவங்களோட நெஞ்சு. பிறகு இந்த மிஅராஜை பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால்
அதனுடைய ஆரம்ப அந்த இஸ்ராவுக்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்கள் நெஞ்ச பிளக்குறாங்க. இதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் நீரில் அதே போன்று நன்றாக கழுவப்பட்டு அதிலே ஈமானும் ஹிக்மத்தும் நிறைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த இதயம் மீண்டும் உள்ளே வைத்து சரி செய்யப்படுகிறது. உண்மையில இதெல்லாம் நெஞ்ச பிளந்து எடுத்துத்தான் அல்லாஹ்க்கு செய்யணுங்கிற ஒரு தேவை கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய சில வழிமுறை இருக்கு. அந்த என்ன சொல்றது, இயல்பு, அந்த அதாவது இயற்கையாக அல்லாஹ் சில முறைமைகளை வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில். அந்த நடைமுறைகளுக்கு புறம்பாக ரப்புல் ஆலமீன் எல்லா செயற்பாடுகளையும் செய்வதில்லை. ஏன்? அது நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் இது நடக்கிறது. நடந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு பிராணி, அதுக்கு புராக் என்று பெயர். அந்த புராக் என்கிற பிராணியை பொறுத்தவரையில் அது கழுதைக்கும் கோவேறு கழுதைக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தது. வெண்மையான ஒரு நீளமான ஒரு பிராணியாக அது இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே நான் ஏற்றி செல்லப்பட்டேன். அது எப்படி வேகமானது, அதனுடைய பார்வை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த தூரத்துக்கு அதன் கால்களை அது வைக்கும். இப்படி போய் பைத்துல் முகத்தஸை நாங்கள் அடைந்தோம். அங்க கொண்டு போய் இதை கட்டி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைந்து தொழுகை நடத்தினார்கள். எல்லா நபிமார்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள். நபிமார்களுக்கு இமாமாக நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை நடத்தி முடிக்கிறார்கள். அப்ப இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் வருகைக்கு பின்னால் முதலில் பைத்துல் முகத்தஸிலே தொழுத ஒரு மனிதர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஒரு டவுட் ஒன்று வரும், மேராஜில் தானே தொழுகை கடமையாக்கப்பட்ட, போறதுக்கு முன்னாடி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க? தொழுகை என்கிற ஒரு அமல் இருந்தது. மேராஜில் கடமையாக்கப்பட்டது எது? இந்த ஐங்கால தொழுகை. நாம தொழுகிற இந்த ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோமே, அந்த தொழுகை தான் அங்கு கடமையாக்கப்பட்டது. தொழுகை என்கிற ஒரு அமல் இருந்தது, அது வித்தியாசமான நேரங்களில் இருந்தது. அந்த வகையில் தொழுகை என்ற ஒன்று நடந்துச்சு. இந்த தொழுகை நடத்துகின்ற வரைக்கும் மக்காவில் இருந்து பிலஸ்தீனத்துக்கு செல்கின்ற இந்த வேளவு நிகழ்வும் தான் இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரா என்ப இரவில் அழைத்து செல்லல். எனவே இந்த நிகழ்வுக்கு இஸ்ரா என்று. அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, அந்த பலஸ்தீனத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது விண்ணுலகத்துக்கு சென்றார்கள். அங்கிருந்து மேல வானத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட இந்த பயணம் தான் மிஅராஜ் என்பது. மிஅராஜ் என்றா அப்படி என்னது, உயர்த்தி செல்லல் என்கிற விண்ணுலக யாத்திரை என்று அதற்கு பொருள். எனவே அங்கே அவர்கள் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுறாங்க. சரி, இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது எப்ப நிகழ்ந்துச்சு? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், காரணம் இல்லையே. எப்பண்ட செய்தியை பார்க்கல சில செய்திகள், சில அறிஞர்கள் சொல்றாங்க இப்படி, இது நபித்துவத்துக்கு முன்னர் நடந்தது என்ற செய்தியும் ஒன்று இருக்கு. நபித்துவத்துக்கு முன்னர்ங்கிறது சாத்தியமே இல்லை, அது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. சரி, அப்ப எப்ப நடந்துச்சு என்று பார்த்தோம்னா, சில அறிஞர்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்களே அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு 1 வருடங்களுக்கு முன். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், சிலருடைய செய்திகள் இல்ல நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன். இப்படி ஏகப்பட்ட வேறுபட்ட கருத்துக்கள். இது ஒன்று ஹதீஸ் இல்லையா என்ற ஹதீஸ் இல்ல, அறிஞருடைய ஏகப்பட்ட கருத்துக்கள் அதில் இருக்குது. அப்ப ஒன்று மட்டும் எங்களுக்கு உண்மை என்னது, ஹிஜ்ரத்துக்கு முன்னர் நடந்ததுங்கிறது உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன் நடந்தது. சரி, எந்த மாதத்தில் நடந்ததுங்கிறதுலயும் கருத்து வேற்றுமை. சிலர் சொல்றாங்க என்னது ரபியுல் அவ்வல்ல நடந்துச்சு அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இந்த மிஅராஜ் இஸ்ரா என்கிறது ரமலான்ல நடந்துச்சு. இன்னும் சிலர் சொல்றாங்க ஷவ்வால்ல நடந்தது. இன்னும் சிலர் அதிகமானாக்கள் ரஜபில் நடந்தது என்ற கருத்தும் இருக்கு. அப்ப எந்த மாதம் எந்த வருடம் என்ற இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாமிய மிஅராஜ் நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் காலத்தை பொறுத்தவரை கிடையாது. சரி வாங்க, பைத்துல் முகத்தஸில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே கூட்டி செல்லப்படுகிறார்கள். முதலாவது வானம் தட்டப்படுகிறது.
அங்க அனுமதி எடுத்து தான் போறது. அது இப்போ ஒவ்வொரு வானத்திலையும் நடக்கும். அதை நான் தவிர்த்து நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப முதலாவது வானத்துக்கு போன உடனே அங்க யாரை சந்திக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திச்சு சலாம் சொல்றாங்க. அப்படி திரும்ப இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே போனா யஹ்யா ஈசா அலைஹிமஸ்ஸலாம் இரண்டு நபிமாரையும் சந்திக்கிறாங்க. அது ஒன்று மூணாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. நாலாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஐந்தாவது வானத்துக்கு போகிறார்கள். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள் ஐந்தாவது வானத்தில். ஆறாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மாமூரிலே சாய்ந்தபடி இருக்க காண்கிறார்கள். இப்படி 7 வானங்களையும் இப்படியான நபிமார்களை சந்திச்சுட்டு பிறகு பைத்துல் மாமூர் சிதறத்துல் முந்தஹா என்கிற இடத்துக்கு போறாங்க, அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த சிதறத்துல் முந்தஹாவில் வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான மலக்குடைய உருவத்தை பார்க்கிறார்கள். அப்ப அதுவரையும் மனித உருவத்தில் அழைச்சி சென்றாங்க. அங்க வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான உருவத்தை அவர்கள் பார்த்தார்கள். அப்படியே முழுமையாக அந்த மேல்பகுதி அவ்வளவையும் அவருடைய இறக்கைகள் 600 இறக்கைகள் மூடப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று அதை சொல்றாங்க. சரி, இந்த சிதறத்துல் முந்தஹாக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்படுறதுக்கு முன்னாடி சுவர்க்கம் நரகம் இதுல சில நிகழ்வுகள் காட்டப்படுது. நெடிய செய்திகள் பாருங்க. சொர்க்கத்தில் காட்டப்படுகிறது, அங்க சில நடவடிக்கைகள் காட்டப்படுகிறது. நரகம் காட்டப்படுகிறது, அங்கு சில நோவினைகள் அதற்குரிய காரணங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு காட்டப்படுது. இப்ப சிதறத்துல் முந்தஹாக்கு வந்தா அது என்னதே ஒரு மரம். ஆனா இங்க அந்த சிதறாக்கு இழந்து என்று சொல்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை விவரிக்கல. அதனுடைய இலைகள் யானையுடைய காதை விட பெரிது, அப்படி சில வர்ணனைகளை சொல்றாங்க. அங்கே அந்த மரத்தை சூழ தங்கத்தால் வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கின்றன, மலக்குகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான காட்சி என்கிறாங்க. இந்த சிதறத்துல் முந்தஹா என்கிற இதுல வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தின் அடியிலே பார்க்கிறார்கள் 4 ஆறுகள் ஊற்றெடுத்து போகின்றன. 2 ஆறுகள் வெளிரங்கமாக போகிறது, இன்னும் 2 ஆறுகள் உள்ரங்கமாக ஓடிக்கொண்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க உள்ரங்கமா பார்க்கிற அந்த 2 ஆறும் சுவர்க்கத்தின் நதிகள், இங்கிருந்து ஊற்றெடுத்து போகிறது. வெளிப்படையாக பார்க்கிற இந்த 2 நதிகளும் ஃபுராத் தஜிலா என்று சொல்கிற யூப்ரட்டிஸ் டைக்ரஸ் என்கிற இந்த உலகத்தின் நதிகள் என்று, அந்த 2 நதிகள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இப்படி இந்த சிதறத்துல் முந்தஹாவுடைய நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு அங்க வச்சுதான் சிதறத்துல் முந்தஹாவுல வச்சுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விடயங்களை வழங்குகிறார். அதில் ஒன்றுதான் நாங்கள் இந்த நாளாந்தம் தொழுகின்ற இந்த 5 நேர தொழுகை. அது 50 நேரங்களாக வழங்கப்பட்டது, நமக்கு வரலாறு தெரியும். இரண்டாவது சூரா பக்ராவுடைய இறுதி அந்த பகுதி. மூன்றாவது இன்னொரு கிஃப்ட் கொடுத்தான் அல்லாஹ் அங்க வச்சு, என்னது? உங்களுடைய உம்மத்தில் யாரெல்லாம் இணை வைக்காமல் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மன்னிப்பு உண்டு என்ற செய்தி. மனுஷனுங்களை பாவம் செய்வோம், இணை வைக்காம பாவிகளாக போனால் வந்தால் உங்களுடைய உம்மத்துக்கு என்னிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்ற ஒரு சுப செய்தியையும் அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்கிற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இதான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற நிகழ்வு. எனவே இந்த மிஅராஜ் என்கிறது எப்ப நடந்ததுங்கிறதுலேயே கன்ஃபார்ம் இல்லை. மர எங்க அதுக்கு நோன்பு இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு நீண்ட காலம் சில வருடங்கள் வாழ்கிறாங்க. மதீனாவிலே 10 வருடம் வாழ்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது இது. ஒரு சஹாபி நோன்பு நோட்டு இருந்தால் இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு இருந்தா சொல்லிருப்பாங்களா இல்லையா? எனவே இப்படி ஒரு மூடலாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. எனவே இஸ்ரா மிஅராஜ் என்பது இந்த உண்மையான செய்தி. இதை நாங்கள் நம்ப வேண்டும். இது ஈமானில் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதுமானது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அழகிய ஈமானோடு வாழ்ந்து அந்த ஈமானோடே மரணிக்கிற நல்ல நிலையை எனக்கும் உங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய நிகழ்வை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவோடு இரவாகவே திரும்பி விடுகிறார்கள். காலையில் அதிகாலையில் திரும்பி விடுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை எப்படி மக்களிடத்திலே சொல்வது என்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஏற்கனவே பொய்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே கற்பனை பண்ண முடியாத ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே இருக்கும்போது அபு ஜஹல் வாரானங்கால வந்தவன், என்ன முஹம்மது ஏதாவது செய்தி, புதிய செய்திகள் இருக்கான்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் இருக்கிறது என்று சொல்றாங்க. என்ன இந்த செய்தியை சொல்றாங்க, இஸ்லாமிய ராஜுடைய செய்தியை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ உடனே அவன் பொய்ப்பிக்கல. ஏன் இதை பொய் என்று சொல்லிட்டா திரும்ப முகமது திரும்ப சொல்லுவாரா கேட்டா இல்லையா? அவன் இதுக்கு ஒரு சந்தர்ப்பமா சந்தோஷப்பட்டான் கடுமையா அபூ ஜஹல். ஏன் இதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பைத்தியகாரன் என்று சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. சந்தோஷப்பட்டு ஆக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரான். நான் கூட்டிட்டு வந்தா சொல்லுவையா முகமது என்று கேட்கிறான். அல்லாஹ் நான் சொல்லுவேன்ங்கிறாங்க. அப்படியே போறான். பெரும் பெரும் ஆக்களை கண்டிப்பா நாம சொல்லணும். போற வழியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறான். அபூபக்கர், உன்னுடைய நண்பர் முஹம்மத் இப்படி சொல்றார், பாத்தியான்னு கேட்கிறான். அபூபக்கர் இதோடைய விட்டுவார் என்று நினைச்சான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, செய்தியை உறுதிப்படுத்தினாங்க. முஹம்மது சொன்னாரா? முஹம்மது சொன்னார். முஹம்மது சொன்னால் அதை நான் நம்புகிறேன். ஏன்னா சின்ன விஷயம். அபூபக்கர் எப்படி சொல்றாங்க, இது சின்ன விஷயம். ஏன் சின்ன விஷயம்? இதோட பெரிய விஷயத்தை நான் நம்பியிருக்கேன். அல்லாஹ் என்னோட பேசுறான், அல்லாஹ் என்ன தூதராக்கி இருக்கான் என்று அவர் வந்து சொன்னதை தான் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வே பேசுகிறான், எனக்கு என்னோடு தொடர்போடு இருக்கிறான், அவன் தூதராக நான் இருக்கிறேன் என்ற செய்தியோடு ஒப்பிடுகின்ற போது அல்லாஹ் தன்னிடத்திலே தன் தூதரை அழைத்தான், காட்டினான் என்கிறது வெரி சிம்பிளான ஒரு விஷயம். எனவே நான் நம்புகிறேன் என்றார். அதுதான் அவங்களுக்கு சித்திக் என்ற பேர் வந்துச்சு. அபூபக்கர் சித்திக் என்று சொல்றோமே, உண்மைப்படுத்தியவர், உண்மையாளர் என்ற புனை பெயர் அதுல இருந்து வந்தது. இப்ப நாங்க சிந்திக்க வேண்டியது என்ன என்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜுடைய இந்த நிகழ்வுகள் எடுத்து பார்த்தோம்னா உண்மைக்கு அதில் இருக்கிற எந்த அதிகமான நிகழ்வுகள் எங்களோட புத்திக்கு எந்த வகையிலையும் ஒத்துப்போகாத விஷயங்கள். ஆனால் ஈமானுடைய அம்சங்களில் எங்களுடைய புத்தியை போய் நாங்கள் உரசி பார்க்க கூடாது. புத்தியை வச்சு ஈமாண்ட விஷயத்தை சிந்திச்சோம்னா அது எங்களை வழிகாட்டில் கொண்டு போய் நிறுத்தும். அதனால்தான் முத்தஸிலாக்கள் இந்த மிஅராஜை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையில அந்த காபிர்கள் கூட அபூ ஜஹல் அந்த கேட்ட நேரம் கூட கேட்டான், ரைட் அப்படி சொல்லு பாப்பம், பைத்துல் முகத்தஸுக்கு போனியா? ஏன்னா பைத்துல் முகத்தஸுக்கு வியாபார நோக்கமாக அந்த சிரியாவுக்கு பலஸ்தீனுக்கு போய் வந்த நிறைய அரபு மக்கள் இருந்தாங்க அங்க. அவ கேட்டாங்க, அப்படி அந்த பைத்துல் முகத்தஸை பத்தி சொல்லுங்க பாப்போம் அப்படியாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டா கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லணும், உடனே பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லிக்கொண்டு போக்கள தடுமாற்றம் வருகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டினார்கள். அப்ப அப்புறம் பார்த்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அது அவங்களுக்கு மறுக்க இல்லாம போயிட்டு இருந்தும் இந்த செய்தியை மறுத்தார்கள். இப்படி இந்த அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு செய்தி என்று இதை நாம் சிந்திக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய ஈமான் இதிலே மிக பலமாக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் என்றால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்றால் அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கோ அல்லது மாறி சிந்திப்பதற்கோ எங்களுடைய சிந்தனையை போட்டு உரசி பார்ப்பதற்கோ எந்த ஒரு விசுவாசிக்கும் அனுமதி இல்லை. அப்படியே ஒரு விசுவாசி நம்புவான். குருடனை போல் செவிடனை போல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருடனை போல செவிடனை போல விழப்போட அந்த குர்ஆன் வசனத்தை நாம தவறா வழங்கி வச்சிருக்கோம். எப்படி விழப்படாது? சும்மா ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாம கொண்டு போய் விழப்படாது. அவர்கள் சொன்னார்கள் என்பது கன்ஃபார்ம் பண்ணணும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்பதை கன்ஃபார்ம் பண்ணணும்.
அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்கிறது கன்வமாயினா அங்க யோசிக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை நம்பணும், அதை ஆழமா நம்பணும். இதுதான் ஈமான் என்பது. அந்த ஒரு பெரிய பாடத்தை தான் இந்த இஸ்லாமிய ராஜ்யங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அந்த குறைஷி சமூகத்தால், குஃபார்களால், காபிர்களால் கடுமையான இம்சைக்கு உட்படுத்தப்பட்டு, நோவினைக்கு உட்படுத்தப்பட்டு, நொந்து போய் இருக்கிற, தாயிலும் போய் கடுமையாக கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்திருக்கிற ஒரு சூழலில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியாரை அங்கு ஆறுதலுக்காக அழைத்தான். அங்கு இப்படியான நிகழ்வுகளை காட்டினான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த நிகழ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பதும், அங்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுகள் விடயத்தில் நாங்கள் எந்த அளவு பேணுதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதிலும் தான் எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இந்த தொழுகை என்பது எங்களுக்கு இந்த மிஅராஜிலே வைத்து வழங்கப்பட்டது. எங்களுடைய ரப்பு மிக ரஹ்மான், அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அந்த ரப்பு இறுதியாக என்ன சொன்னான்? 50 நேரங்களை வழங்கி 5ஆக குறைத்து விட்டு, முஹம்மதே உன்னுடைய உம்மத் அந்த 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகிற போது அந்த 50 கூலியும் கிடைக்கும் என்று சொன்னான். அவன் அளவற்ற அருளாளன். ஆனா அந்த அருளுக்கு முன்னால் அந்த அருளை பெற்றுக்கொள்வதில், அதை பேணுவதில், அதை நிலைநாட்டுவதில் என்னுடையவும் உங்களுடையவும் பங்கு என்ன என்று நான் என்னையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நேரம் தான் இது. அதில் எந்த அளவு அசட்டை அல்லது பேணுதல் எங்களிடத்தில் இருக்கிறது? சுய விசாரணை செய்து பார்த்து அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு பரிசு அல்லாஹ் கொடுத்தது, இணை வைப்பிலிருந்து தவிர்த்து நடக்கிற மக்களுக்குரிய மன்னிப்பு. இந்த இணை வைத்தல் என்பது பல வடிவங்களில் வருகிறது. இணை வைத்தல் போய் கபருல நாங்க முற்றதும் அல்லது ஒரு சிலையை வணங்குவது மட்டும்தான் இணை வைப்பு அல்ல. இன்று வார்த்தைகளால் எத்தனையோ இணை வைப்புகள், எங்களுடைய ஏனைய செயற்பாடுகளால் இணை வைப்புக்கு சாதகமான எத்தனையோ செயற்கள் என்று நிறைய அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இணை வைப்பை பற்றி சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் செய்கிற போது எத்தனையோ இடங்களிலே சறுக்கி விழுகிறோம். எனவே இப்படி அந்த விடயங்களை கற்று அதிலே உள்ள படிப்பினைகளை பெற்று அந்த கிஃப்டை அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய கிஃப்ட் அது. இணை வைக்காத மக்களுக்கு, தௌஹீதுவாதிகளுக்கு மட்டும். தௌஹீதுவாதி என்ன? ஜமாஅத்து தௌஹீத் என்று பேர் வச்சவங்களுக்கா? இல்ல. தௌஹீதுங்கிற அந்த உண்மையான கொள்கையை, அல்லாஹ் பற்றிய கொள்கையை ஆழமாக நம்பி வாழ்கிற மக்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட், அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்குரியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.